உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். வரம் டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இப்ப பேசக்கூடிய பலன் என்னன்னா மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் கடைசி மாதமான டிசம்பர் மாத பலன்கள் நாம தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்ப நம்ம பேச போறோம். அப்ப தனுசு ராசிக்கு இந்த மாதத்துல கிரக அடைவுகள் எப்படி இருக்குது அதை பார்த்துடலாம். ரிஷபத்துல குரு பகவான் வக்ரம், கடகத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் பிளஸ் வக்ரம், கன்னியில கேது பகவான், விருச்சகத்துல புதன் பகவான் சூரிய பகவான், மகரத்துல சுக்கிர பகவான், கும்பத்துல சனி பகவான், மீனத்துல ராகு பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப தனுசு ராசிக்கு நம்ம பலன் சொல்றோம்னா, தனுசு ராசி குருவுடைய ஆதிக்கத்துல பிறந்தவர்கள். அவங்க எப்படின்னா எதையுமே ஜமாளிச்சிடலாம், எது வந்தாலும் பரவாயில்ல பாத்திரலாம் ஒரு கை அப்படின்னு அதுலயுமே சாந்தமாக நிதானமாக செயல்படக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அதெல்லாமே ஜமாளிச்சு இன்னைக்கு ஒரு சிலர் ஆகப்பட்டது இந்த 7 சனியில அடிபட்டும் ஓரளவுக்கு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் ஆகப்பட்டது வேலை சரியில்லை, குடும்பம் சரியில்லை, எனக்கு வருமானம் இல்லை, நான் கடன் பட்டு இருக்கிற இப்படிங்கிற கஷ்டத்துல ஒரு சிலர் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதத்தில், இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த மாதத்துடைய கிரக அடைவுகள் ஆகப்பட்டது தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய ராசிநாதன் குரு பகவான். குரு பகவான் 6ஆம் இடத்துல போய் வக்ரமாயிட்டார். அப்ப 6ஆம் இடத்துல வக்ரமாயிட்டார் அப்படின்னா, இப்ப இந்த தனுசு ராசிக்காரங்களாகப்பட்டது ஒரு செயலை செய்ய போறாங்க, இல்லைன்னா ஒருத்தரை நம்பி இருக்கிறாங்க, இல்ல ஒருத்தர் மூலியமாக ஒரு காரியம் ஆகணும், இல்லை இவங்க ஏதோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி இதை செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு துணிவுல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா தடைகளைத்தான் நீங்க பார்க்க முடியும். அப்ப தன்னுடைய முயற்சிகள் ஆகப்பட்டு இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் தடைகள் ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சியில இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவானால் கண்டிப்பாக உங்களுக்கு சில சோதனைகளும் சில தடைகளும் சில எதிர்ப்புகளும் சில போட்டி பொறாமைகளும் உங்களுக்கு இருந்தே தீரும். சார், நாங்க 7 சனியில பட்ட பாடு போதாதுங்களா, மீண்டும் நாங்க கஷ்டப்படணுமா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அதாவது 7 சனியில கஷ்டப்பட்டீங்க இல்லைன்னு சொல்ல வரல. இன்னைக்கும் பார்க்க போனா உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறாங்க, துரோகிகள் இருக்கிறாங்க, சதி பண்றவங்க இருக்கிறாங்க. இவங்கள் எல்லாருமே உங்களை சுத்தித்தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க யார் என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டாலே அடுத்தது வரக்கூடிய பீரியட்ல உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்ப இந்த சமயத்துல அதுல ஒரு கண்ணு வையுங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் ஆகப்பட்டது 11ஆம் இடத்துக்குரிய கிரகம். அந்த கிரகம் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அப்ப சுக்கிர பகவான் தனஸ்தானத்துக்கு வரும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பண வரவுகள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு இருக்கும். அதே சமயத்துல குடும்பத்துக்கு தேவையான சுப செலவுகளை நாம செய்வோம். அப்ப சுப செலவுன்னு என்ன, நம்மளுக்கு பர்த்டே வருது, இல்லைன்னா வெட்டிங் டே வருது, இல்லை கல்யாணத்துக்கு நாம் போகணும், சில பொருட்களை வீட்டுக்கு வாங்க வேண்டியது இருக்கும். இதை எல்லாமே இந்த நேரத்தில் நம்ம வாங்குவோம், வாங்கி அனுபவிப்போம். அப்ப இதற்கு நமக்கு காசு பற்றாக்குறையாக இருக்காது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் கண்டிப்பாக நீங்க ஏதாவது ரூபத்துல திருமண காரியங்கள், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்ப குடும்பத்துல சுபகாரியங்கள், அப்ப இந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு மன மகிழ்வு அப்படிங்கிறது
நடக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா அவங்க மகனுக்கோ மகளுக்கோ ஒரு வரனை, இந்த வரனை நம்ம பேசிடலாம், இந்த வரனை நம்ம பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. இதெல்லாமே 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் நடக்குது. இதே சமயத்துல 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. இந்த சனி பகவானால உங்களுக்கு எந்த தொந்தரவுமே இல்லை. அப்ப அந்த சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானம், வீரியஸ்தானம், வெற்றி ஸ்தானம், விஜயஸ்தானம். அப்ப இந்த ஸ்தானத்துல சனி பகவான் இருந்து உங்களை பார்க்க போனா அப்படியே வழி நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறார். அப்ப அந்த சனி பகவானுடைய அனுகிரகத்தினால அதே நீங்க போற வழியிலேயே போயிட்டு இருங்க. எதுவும் பெருசா இப்போதைக்கு நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு பெரிய லெவல்ல எதையுமே செய்ய வேண்டாம். அப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டது, சனி பகவான் அப்படின்னாவே தொழில் கிரகம். அப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு கண்டிப்பாக தொழில்ல எந்த சிக்கலையும் கொண்டு வர மாட்டார். அப்ப அந்த தொழில் நல்லா இருக்கும். அதே தொழில் ஸ்தானமான உங்களுக்கு 10ஆம் இடத்துல யார் இருக்கிறாங்க? கேது பகவான் இருக்கிறாங்க. அப்ப தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க. அப்ப இந்த கேது பகவான் ஆப்பட்டது உங்க தொழிலை முடக்குவாரு, உங்க தொழிலை விரிவடைய செய்ய மாட்டாரு, உங்க தொழில்ல பல கஷ்டங்களையும் பல பிரச்சனைகளையும் பல சிக்கலையும் கொண்டு வரதான் பார்ப்பாரு. ஆனா அது முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த கேது பகவானை பார்த்துட்டே இருக்கிறார். அப்ப உங்களுக்கு 10ஆம் இடம், ஒரு சுபகிரகம் 10ஆம் இடத்தை பார்க்கறதும் உங்களுடைய ராசி நாதன் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்ப்பதாலும் உங்களுக்கு பார்க்க போனா தொழில்ல பிரச்சனை இல்லாமல், தொழில் நாம என்ன செய்யணும், என்ன செஞ்சா நல்லா இருக்கும், இதை பத்தி யோசனை பண்ணுவீங்க, அதை செய்வீங்க. அப்போ வேலை பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கும், ஒரு டென்ஷன் இல்லாமல் போயிட்டு இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் பகவான். அந்த 5ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் ஆப்பட்டது இன்னைக்கு 8ஆம் இடத்துல போய் நீச்ச கதியில் இருக்கிறாரு. அது போக வக்ரம் ஆயிட்டாரு. அப்ப இந்த சமயத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப நம்ம தொழில இப்ப நம்ம ரொம்ப நாளா வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். நாம வேலை செஞ்சுட்டு இருந்து இந்த வேலை செஞ்சது போதும், நம்ம இதுக்கு மேல ஏதோ பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி இந்த மாதத்துல அடியெடுத்து வைக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அது வேண்டாம். அப்ப ஒரு பிசினஸ் பண்றதுக்கோ பிசினஸ்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கோ இந்த மாதம் உங்களுக்கு அவ்வளவுக்கு திருப்தியான மாதம் இல்லை. ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு நீச்சம், குரு 6ஆம் இடத்துல. அப்ப பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு திருப்தி இல்லாத மாதம். அதுவும் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல புதன் பகவான். அப்ப அந்த புதன் பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதும் சரியில்லை, 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் சரியில்லை, 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் சரியில்லை. அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல உங்களுக்கு ஒர்க் டென்ஷன் வரும், தொழிலை மாத்தலாம்னு நினைப்பீங்க, அது போக நம்ம ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு நினைப்பீங்க, இல்லை நம்ம பிசினஸை டெவலப் பண்ணலாம்னு நினைப்பீங்க. இது எதையுமே இந்த மாதம் செய்யாமல், அதாவது போற போக்குல அப்படியே போயிட்டு இருக்கட்டும். சனி பகவான் நல்லா இருக்கிறாரு, சுக்கிர பகவான் நல்லா இருக்கிறாரு உங்களுக்கு. மற்றபடி வேற எந்த கிரகங்களும் சரியில்லை. அந்த ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அடிக்கடி உடல் உபாதைகள் கண்டிப்பாக ராகு பகவானால உங்களுக்கு வரும். அப்போ உங்களுக்கு அந்த மருத்துவ செலவுகள் வரும், தீரும். அப்போ ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க காசு செலவன வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல, இந்த டிசம்பர் மாசத்துல ஓஹோ ஆஹா அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சால் கண்டிப்பாக தப்பு. அப்படி எதுவுமே செய்யாதீங்க. நீங்க அமைதியாக போயிட்டு இருந்தாவே நல்லது. அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதான்னு ஒரு ரீட் பண்ணீங்கன்னாவே, அதன் மூலியமாக அந்த தசா புத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா இந்த கோல்சார பலனை பத்தி நீங்க எதுவுமே கணக்கில் வைக்க வேண்டியதில்லை. அது உங்களுக்கு பல படிகளை உங்களுக்கு உயர்த்தி காட்டிடும் தசாபுத்திகள் நல்லா இருந்தாவே. அப்ப உங்க ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்லா இருக்குதா இல்லையான்னு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சூரிய பகவானும்
12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த சூரிய பகவானும் டிசம்பர் 15ஆம் தேதி விருச்சகத்திலிருந்து மாறி தனுசுக்கு வந்துடுவாங்க. அப்போ இந்த சூரிய பகவானால கொஞ்சம் வீரியம், கொஞ்சம் தைரியம், கொஞ்சம் தன்னம்பிக்கை எல்லாமே நம்மளுக்கு வரும். எது வந்தாலும் நல்லது தான். நிதானமாக செயல்படுங்கள். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.